மிராக்கிள் மார்னிங், அட்டாமிக் ஹேபிட், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், ஈட் தட் ராக், காம்பவுண்ட் எஃபெக்ட், இந்த மாதிரி 100க்கும் மேற்பட்ட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புத்தகங்கள் இருக்கு. இந்த புத்தகங்களை நான் வாசிக்கும் போது ஒரு விஷயம் கவனிச்சேன். நிறைய புத்தகங்கள்ல ஒரு சில விஷயங்கள் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அதிகாலையில சீக்கிரம் எந்திரிக்கிறது, மார்னிங் டைமை எஃபெக்டிவா யூஸ் பண்றது, இதை பத்தியெல்லாம் பெரும்பாலான புத்தகங்கள்ல திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் திரும்ப திரும்ப நிறைய புத்தகங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. நீங்க நிறைய புத்தகங்கள் படிக்க வேணாம், ஆனா இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள்ல காமனா சொல்லப்பட்டுள்ள சில விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே கூட போதும், வெற்றி அடைஞ்சிடலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு யோகா மாஸ்டர் இருக்காரு. அவர்கிட்ட நான் ஒரு முறை கேட்டேன், நிறைய யோகாசனங்கள் பண்ண எனக்கு நேரம் இல்லை, ஏதாவது ஒரே ஒரு எக்ஸசைஸ் நான் டெய்லி பண்றேன், ஆனா என்னுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கணும், எந்த நோயும் வரக்கூடாது அப்படி நான் கேட்ட போதும் அவர் சொன்னதுதான் பிரீத்திங் எக்ஸசைஸ். ஏதோ ஒரு பிரீத்திங் எக்ஸசைஸை டெய்லி 10 நிமிஷம் பண்ணுங்க, கண்டிப்பா உங்க உடல் ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அதை நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரேன். அதே மாதிரி எனக்கு தெரிந்த ஒரு சித்த மருத்துவ நண்பர் இருக்காரு. அவர்கிட்ட இந்த மாதிரி என்னுடைய குரல் எப்போதும் கணீர்னு இருக்கணும், இந்த மூக்கடைப்பு, சளி தொந்தரவு இதெல்லாம் இருக்கவே கூடாது அப்படின்னு நான் கேட்டபோது அவர் சொன்னாரு, ஆயில் புல்லிங் டெய்லி பண்ணுங்க, காலையில எந்திரிச்சதும் பிரஷ் பண்ணிட்டு ஆயில் புல்லிங் பண்ணுங்க, உங்களுடைய குரல் எப்போதும் அதே மாதிரி கணீர்னு இருக்கும், சளி தொந்தரவே வராது, உங்களுக்கு சளியே பிடிக்காது அப்படின்னு சொன்னாரு. இதையும் நான் ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்றேன். இந்த மாதிரி எனக்கு தெரிந்த ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட ஒரு நல்ல 3 மியூச்சுவல் ஃபண்ட் சொல்லுங்க, அதுல நான் மாசம் 5,000 இன்வெஸ்ட் பண்ணுவேன், அது 10 வருஷத்துல பல மடங்கா பெருகி இருக்கணும் அப்படின்னு கேட்டபோது அவர் ஒரு சிறந்த 3 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சொன்னாரு. அதுல நான் தொடர்ந்து முதலீடு பண்ணிட்டு வரேன், நல்ல ரிட்டர்ன்ஸும் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்மளே தான் படிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அந்தந்த துறை சார்ந்த எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இருந்து ஒரு பெஸ்ட் அட்வைஸை நம்ம வாங்கிட்டு அதை ரொம்ப வருஷமா கன்சிஸ்டண்டா தொடர்ந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அதற்கான பலன்கள் நம்மை வந்து சேரும். அந்த மாதிரி நிறைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புத்தகங்கள்ல காமனாகவும் திரும்ப திரும்பவும் சொல்லப்பட்டுள்ள ஒரு 20 விஷயங்களை நான் இப்போ உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், யுவர் மைண்ட் இஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் இன் த ஃபர்ஸ்ட் 60 minutes ஆஃப்டர் வேக்கிங். காலையில் எழுந்ததும் முதல் 60 நிமிடங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயமா இருக்கணும். இந்த காலையில் எந்திரிச்சதுலேருந்து முதல் 60 நிமிடங்கள் முக்கியமான சில விஷயங்களை பண்ணுங்க, அது உங்களுக்கு உற்சாகம் தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு மிராக்கிள் மார்னிங் புத்தகத்துலையும் சொல்லுவாங்க. அதில் ஒரு 6 விஷயங்களை பண்ண சொல்லுவாங்க. SAVERS, சேவர்ஸ். எஸ்னா சைலன்ஸ், காலைல எந்திரிச்சதும் ஒரு 10 நிமிஷம் ஒரு அமைதியாக உட்காருங்க. ஏன்னா அஃபர்மேஷன் சொல்லுங்க. விசுவலைசேஷன், உங்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கணும் அப்படின்னு விசுவலைஸ் பண்ணி பாருங்க. எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஒரு 10-15 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணுங்க. ரீட் பண்ணுங்க, ஏதாவது ஒரு புத்தகத்துல இருந்து ஒரு 2-3 பக்கங்கள் ரீட் பண்ணுங்க. ஸ்கிரைப், டைரி எழுதுங்க அப்படின்னு இந்த முதல் 60 நிமிஷம் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு அந்த புத்தகத்துல சொல்லுவாங்க. இந்த மாதிரி 6 விஷயங்கள் தான் நீங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஏதோ ஒரு 6 விஷயங்களோ இல்லை 3 விஷயங்களோ காலையில் எந்திரிச்ச உடனே நான் 60 நிமிடங்களுக்கு பண்ணுவேன் அப்படின்னு நீங்களே டிசைன் பண்ணிக்கோங்க. அதை டெய்லி எக்ஸிக்யூட் பண்ணுங்க, அன்னைக்கு டேவே பவர்ஃபுல்லாக மாறும். 2வது பாயிண்ட், யுவர் என்விரான்மெண்ட் கண்ட்ரோல் 70% ஆஃப் யுவர் ஹேபிட்ஸ். நம்ம கிட்ட என்னதான் நல்ல பழக்கங்கள் இருந்தாலும், நம்ம என்னதான் நல்லவனா இருந்தாலும், நம்மை சுற்றியுள்ள மனிதர்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட ஹாப்பினஸ். நீங்கள் என்ன மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் வாழணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரியான மனிதர்களோட பழகுங்க. நீங்கள் ஜிம் போகணும்னு நினைக்கிறீங்களா, அப்போது ஆல்ரெடி ஜிம் போயிட்டு இருக்க மனிதர்களோட பழக்கம் வச்சுக்கோங்க. நிறைய புத்தகங்கள் வாசிக்கணுமா, ட்ரெக்கிங் போகணுமா, டயட் இருக்கணுமா, இந்த மாதிரி என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது சம்பந்தமான குரூப்ல இருங்க, அது சம்பந்தமான நபர்களோட பழகுங்க. ஒரு நாளில் அது சம்பந்தமான நபர்களோட அதிகமான நேரத்தை செலவிட ட்ரை பண்ணு. 3வது பாயிண்ட், வாக்கிங் இம்ப்ரூவ்ஸ் கிரியேட்டிவிட்டி மோர் தென் சிட்டிங் அண்ட் திங்கிங். உங்களுக்கு எப்பெல்லாம் போர் அடிக்குது, எப்பெல்லாம் முடிவு எடுக்கிறதுல குழப்பங்கள் ஏற்படுது, ஒரு டிஸ்டர்பன்ஸான மைண்ட் இருக்கு அப்படின்னு தோணுதோ அப்பெல்லாம் டக்குன்னு ஒரு செருப்பு போட்டு ஒரு 10-15 நிமிஷம் நடந்துட்டு வந்துருங்க. அதே மாதிரி ஒரே இடத்துக்குள்ளே நடக்கிறது, சும்மா பார்க்குள்ளே நடக்கிறது, மொட்டை மாடியில் நடக்கிறது, அந்த மாதிரி இல்லாமல் ரோட்ல எவ்வளோ தூரம் நடக்க முடியுதோ அவ்வளோ தூரம் நடங்க. இயற்கையான இடங்கள் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இடங்கள்ல நடங்க. கண்டிப்பாக உங்களோட கிரியேட்டிவிட்டி பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகும், மைண்டும் ரிலாக்ஸ்ட் ஆகிடும். அடுத்த பாயிண்ட், 1 பேட் ஹேபிட் கேன் கேன்சல் 5 குட் ஹேபிட்ஸ். ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம் கலந்தால் கூட அந்த பால் விஷமா மாறிடும் இல்லையா? அது மாதிரி என்கிட்ட நிறைய நல்ல பழக்கங்கள் இருக்கு, ஆனா ஒண்ணு, நான் போய் சொல்லுவேன். நான் நிறைய நல்ல பழக்கங்களை ஃபாலோ பண்றேன், ஆனா நான் கொஞ்சம் குடிப்பேன். நான் நிறைய நல்ல பழக்கங்கள் ஃபாலோ பண்றேன், ஆனா நான் போன் பார்ப்பேன். இந்த மாதிரி ஏதோ ஒரு கெட்ட பழக்கம் உங்ககிட்ட இருக்கும். அந்த மாதிரி ஒரு கெட்ட பழக்கம் உங்களுடைய எல்லா நல்ல பழக்கங்களையும் தூக்கி சாப்பிட்ரும். உங்களோட கெட்ட பழக்கம் எதுன்னு கண்டுபிடிங்க. முடிந்தவரை அடுத்த 90 நாட்களுக்கு நான் இதை செய்யவே மாட்டேன்னு உறுதிமொழி எடுத்துக்கோங்க. அதை பண்ணாதீங்க, அட்லீஸ்ட் அதை குறைச்சிக்கவாது ட்ரை பண்ணுங்க. அடுத்த பாயிண்ட், பிளான் த நெக்ஸ்ட் டே அட் நைட். நிறைய ப்ரொடக்டிவிட்டி சம்மந்தமான புத்தகங்களை நான் படிச்சிருக்கேன். அதில் சொல்லப்பட்டுள்ள ஒரு முக்கியமான விஷயம், இந்த பிளான் தி நெக்ஸ்ட் டே அட் பிஃபோர் த நைட்.
நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு முதல் நாள் இரவே பிளான் பண்ணியிருக்கணும். நாளைக்கு காலைல 6 மணிக்கு எந்திரிப்பேன், 7 மணிக்கு எக்ஸசைஸ் பண்ணுவேன், 8 மணிக்குள்ளே சாப்பிடுவேன் அப்படின்னு ஒவ்வொரு அரை மணி நேரத்தையும் கூட நீங்கள் பிளான் பண்ணியிருக்கணும். நேரத்தை சரியாக உபயோகப்படுத்தினாலே போதும், வாழ்க்கையில் சீக்கிரமாக நம்ம வெற்றி அடைஞ்சிடலாம். 6வது பாயிண்ட், இட்ஸ் நாட் அபவுட் ஹவு மச் வி டூ, இட்ஸ் அபவுட் டூயிங் கன்சிஸ்டன்ட்லி. நம்ம எவ்வளோ நேரம் எக்ஸசைஸ் பண்ணுறோன்றது முக்கியம் இல்லை, எவ்வளவு நாள் தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் முக்கியம். குவான்டிட்டி அதிகமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கம்மியாக கூட பண்ணுங்க, ஆனால் தொடர்ந்து பண்ணுங்க. டெய்லி ஒரே ஒரு பக்கம் மட்டும் கூட ஒரு புத்தகத்தில் வாசிங்க, ஆனால் 100 நாட்கள் தொடர்ந்து வாசிங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பழக்கத்தை தொடர்ந்து நான் பண்ணுவேன் அப்படின்றத வழக்கமாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எவ்வளோ அளவு பண்ணுறோன்றது முக்கியம் இல்லை, எவ்வளோ நாள் பண்ணுறோம், எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறோன்றது தான் முக்கியம். அடுத்த பாயிண்ட்டு, டோன்ட் ரிப்பீட் த சேம் மிஸ்டேக் அகைன் அண்ட் அகைன். வெற்றியாளர்கள் ஒருபோதும் அவங்க செஞ்ச தப்பை திரும்ப திரும்ப செய்கிறதே கிடையாது. ஒரு முறை ஏதோ ஒரு தப்பை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களோட டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் இந்த தப்பை நான் செய்யவே மாட்டேன்னு எழுதி வச்சுக்கோங்க, செய்யாதீங்க. அடுத்த பாயிண்ட்டு, ஆவரேஜ் ஹேபிட்ஸ் கிரியேட் ஆவரேஜ் இன்கம். நம்ம எல்லாருக்குமே நம்மளோட வருமானத்தை அதிகரிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது. ஆனால் வருமானம் திடீர்னு ஒரே நாளெல்லாம் அதிகரிச்சிடாது. நம்மளோட பழக்கங்களை மாற்றணும், நல்ல பழக்கங்களை தொடர்ந்து கடைபிடிக்கணும். நீங்கள் யாரை மாதிரி ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க டெய்லி என்ன பழக்கங்கள் கடைபிடிப்பாங்களோ அதை பாருங்கள். நீங்கள் ஐஏஎஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களா, அப்போது ஐஏஎஸ் எக்ஸாம் கிளியர் பண்ண ஒருத்தர் என்னென்ன ஹேபிட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணார், எப்படி தன்னோட டேவை பிளான் பண்ணார், அவரோட ஸ்டடி டைம் டேபிள் என்ன அப்படின்னு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஒரு விராட் கோலி மாதிரி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அப்போ விராட் கோலி ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணார், அவர் என்னென்ன ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணாருன்னு அப்படின்னு கண்டுபிடிங்க. ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு நினைக்கிறீங்க, அப்போ அந்த பிஸ்னஸ் மேன் ஆரம்ப காலகட்டத்தில் எத்தனை மணி நேரம் உழைச்சாரு, இன்னைக்கு அவர் எப்படி இருக்கிறாரு, அவர் இன்னைக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய ஹேபிட்ஸ் என்ன, அன்னைக்கு ஃபாலோ பண்ண ஹேபிட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு அவங்களோட ப்ளூ பிரிண்ட் எடுத்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, சக்ஸஸ் ஆகலாம். அடுத்த பாயிண்ட், யூ டோன்ட் லேக் டைம், யூ லேக் ப்ரையாரிட்டி. ஒவ்வொரு நாளும் எந்த விஷயத்துக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும், எதற்கு கம்மியான முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும். எதை முதல்ல செய்யணும், எதை அப்புறம் செய்யணும் அப்படின்ற கிளாரிட்டி உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா அந்த நாளை இன்னும் சரியாக பயன்படுத்தலாம். அடுத்த பாயிண்ட், யூ டோன்ட் நீட் மோர் இன்ஃபர்மேஷன், யூ நீட் மோர் எக்ஸிக்யூஷன். சில பேருக்கு நிறைய விஷயங்கள நாலேஜ் இருக்குங்க, ஆனால் செயலில் இறங்க மாட்டாங்க. வெறும் தகவல்கள் மட்டுமே பத்தாது, ஆக்ஷன் முக்கியம். உலகின் தலை சிறந்த சொல் செயல். 11வது பாயிண்ட், மோஸ்ட் பீப்புள் ஃபெயில் பிகாஸ் தே quit too early, நாட் பிகாஸ் they choose wrong. நிறைய பேர் தோல்வி அடைவதற்கு காரணம் திறமை இல்லாமல் இல்லை, பொறுமை இல்லாதது தான் காரணம். நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும், ஆனால் பொறுமையோடு தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்க. அடுத்த பாயிண்ட், ஆக்ட் லைக் த பர்சன் யூ வாண்ட் டு பிகம் ஈவன் வென் நோ ஒன் இஸ் வாட்சிங். யாரும் கவனியாத போதும் சரியாக நடப்பதே ஒழுக்கம். இப்போது நீங்கள் டெய்லி காலைல 5 மணிக்கு எந்திரிக்கக்கூடிய ஒரு ஆள், உங்கள் வீட்டில் யாருமே இல்லை, உங்களை கேள்வி கேட்க யாருமே இல்லை அப்படின்னா அன்னைக்கு காலையில் 5 மணிக்கு எந்திரிப்பீங்களா? இந்த மாதிரி நம்மளை யாருமே மானிட்டர் பண்ணலைனாலும் நம்ம சரியாக நடக்கணும், நமக்காக நாம் எந்திரிக்கணும். அது லீவு நாளாக இருந்தாலும் சரி, வெளியூராக இருந்தாலும் சரி, கிளைமேட் மோசமாக இருந்தாலும் சரி, நான் டெய்லி 5 மணிக்கு எந்திரிப்பேன் அப்படின்னா கரெக்டாக நம்மளே எந்திரிச்சிடணும், அதுதான் ஒழுக்கம். அடுத்த பாயிண்ட், மோஸ்ட் பீப்புள் டோன்ட் ஹேவ் அ மணி ப்ராப்ளம், தே ஹேவ் ஹேபிட் ப்ராப்ளம். உங்களோட பண பிரச்சனைகளை சரி செய்யணுமா, நீங்கள் டெய்லி என்னென்ன மாதிரி ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு முதல்ல சரி பண்ணுங்கள். வெற்றியாளர்கள் என்ன பழக்கங்களை மேற்கொள்வாங்களோ அதை அப்படியே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், பண பிரச்சனை தன்னால் சரியாயிடும். வெல்த் இஸ் நாட் ஹவு மச் மணி யூ மேக் பட் ஹவு மச் மணி யூ கீப். நம்ம எவ்வளோ பணம் சம்பாதிச்சோம் அப்படின்றது முக்கியம் இல்லை, எவ்வளவு பணத்தை ஒவ்வொரு மாதமும் சேர்த்து வைக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம். உங்களோட சம்பளம் 20,000 இருக்கலாம், ஆனால் உங்களோட எல்லா செலவுகளும் போக உங்கள் கையில் 2,000 ரூபாய் நின்றுச்சு அப்படின்னா அப்போ உங்கள் உண்மையான சம்பளம் வெறும் 2,000 ரூபாய் தான். எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறோன்றது முக்கியம் இல்லை, எவ்வளோ பணத்தை சேமிக்க போகிறோம், எவ்வளோ பணம் கையில் நிற்கிது அப்படின்றது தான் முக்கியம். அடுத்த பாயிண்ட், வாட் யூ ஈட் டுடே டிசைட்ஸ் ஹவ் யூ திங்க் டுமாரோ. நம்ம இன்றைக்கி என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நாளைக்கு நம்மளுடைய சிந்தனைகள் இருக்கும். நம்ம சாப்பிட்ற உணவுக்கும் நம்மளோட மூளையின் சிந்தனைகளுக்கும் நிறைய தொடர்பு இருக்கும். எப்போதும் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க. நம்மளோட வயிறு இறந்த உடல்களை புதைக்கிற சுடுகாடு கிடையாது. உங்கள் வயிற்றை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டு நல்ல உணவை கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் சிந்தனைகளை உங்கள் வயிறே பார்த்துக்கும். நம்மளோட மூளைக்கும் வயிறுக்கும் பயங்கரமான தொடர்பு இருக்குங்க. அடுத்த பாயிண்ட்டு, ஸோ ஸ்பீட் இன் ஏர்னிங் மணி பட் ஸோ பேஷன்ஸ் இன் க்ரோயிங் மணி. பணத்தை சம்பாதிக்கிறதுல வேகம் காட்டுங்க, ஆனால் பணத்தை பெருக்கிறதுல பொறுமை காட்டுங்க. சம்பளம், இப்போ என் சம்பளம் 20,000 ரூபா அப்படின்னா அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே நான் 30,000 ரூபா சம்பளம் வாங்கணும். அதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும், என்னென்ன ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சம்பளத்தை அதிக சம்பளம் வாங்குறதுக்கு நான் யோசிப்பேன். அதே முதலீடுன்னு வந்துருச்சுன்னா என்கிட்ட இப்போ 1 லட்ச ரூபாய் இருக்குன்னா அடுத்த 3 வருஷத்துக்குள்ளே இது எப்படி 2 லட்சமாக மாற்றுறது அப்படின்னு பொறுமையாக தான் முதலீடு பண்ண யோசிப்பேன். முதலீடு பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள், அது காம்பவுண்ட் எஃபெக்ட் ஆகி உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். ஆனால் பணம் சம்பாதிக்கிறதுல வேகம் காட்டுங்க. Fate only creates the situation for you. How you face that situation decides how your day will be. கர்மா
விதி இதன் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கலாம். ஆனால் அது அந்த மாதிரி ஒரு சூழலை தான் உங்களுக்கு உருவாக்கும். அந்த சூழ்நிலையில் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த பிறவியில் நன்மையும் தீமையும். உங்களோட கர்மா நீங்கள் கோவப்படுற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கும். அந்த இடத்துல நீங்கள் கோவப்பட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அதற்கான பலன்களை நாம் அனுபவிக்கணும். அதுவே அந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா நம்மளோட கர்மா அங்கேயே முடிஞ்சிடும். When you want something, all the universe conspires in helping you to achieve it. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை அடையிறதுக்கு இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு உதவி செய்யும். உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஆனால் அதை என்னால் அடைய முடியும் அப்படின்னு நீங்கள் முழுசாக நம்புங்க. எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. நம்பி அதுக்கான முதல் அடி எடுத்து வைங்க. இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு உதவும். அடுத்த பாயிண்ட்டு, ஃபோக்கஸ் இஸ் த நியூ சூப்பர் பவர். நீங்கள் நிறைய சூப்பர் ஹீரோ கேரக்டர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ஸ்பைடர்மேன், பேட்மேன் மாதிரி. அந்த மாதிரி நமக்கு எந்த சூப்பர் பவரும் இன்னைக்கு காலகட்டத்தில் தேவையில்லை. நீங்கள் ஒரே இடத்துல எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ஒரு மணி நேரம் உங்களால் ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்ய முடிஞ்சுது அப்படின்னா இன்னைக்கு அதுவே சூப்பர் பவர். அடுத்த பாயிண்ட்டு, த ஹாப்பியஸ்ட் பீப்புள் ஆர் நாட் த ஒன் ஹூ அச்சீவ் த மோஸ்ட் பட் த ஒன் ஹூ என்ஜாய் த பாத். ஏதோ ஒரு இலக்கை நான் அடைஞ்சாதான் நான் சந்தோஷமாக இருப்பேன், வெற்றி அடைந்த பிறகு தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு கிடையாது. நம்ம போகிற பாதையை ரசித்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டே போகணும். அந்த வெற்றியை நோக்கி போகக்கூடிய ஒவ்வொரு நொடியையும் நம்ம ரசித்து வாழணும். உதாரணத்துக்கு, நான் 6 பேக் வச்சாதான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு இல்லை, டெய்லி எக்ஸசைஸ் பண்ணும்போது சந்தோஷமாக இருங்க. இந்த மாதிரி எந்த ஒரு செயல் செய்தாலும் சந்தோஷமாக ரசித்து அனுபவித்து அதை பண்ணுங்க. அவ்வளோதாங்க. நீங்கள் எந்த ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புத்தகங்கள் படித்தாலும் இப்போ நான் சொன்ன இந்த 20 விஷயங்களில் ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. அதனால் இந்த 20 விஷயங்களில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை அட்லீஸ்ட் எதையாவது 1-2 ஃபாலோ பண்ணுங்கள். 20 ஃபாலோ பண்ணால் ரொம்ப சந்தோஷம். இந்த 20 விஷயங்கள்லையும் நான் ஒரு PDF ஃபைலாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல, என்னுடைய சித்த மருத்துவ நண்பர் ஒருத்தர் ஆயில் புல்லிங் பண்ண சொன்னார். எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர் சில நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸை சொன்னார், நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு. இந்த மாதிரி அப்பப்போ என்னுடைய மென்டார்ஸ் கிட்ட இருந்து, என்னுடைய அட்வைசர்ஸ் கிட்ட இருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய சில நல்ல விஷயங்களையும் நான் மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோவாக போட்டு பகிர்ந்துருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவையும் பார்க்கலாம். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் பட்டன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மெம்பர்ஸ் மட்டும் பார்க்கக்கூடிய வீடியோவையும் நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வாய்ப்பு இருந்தால் நம்ம சேனலோட மெம்பராக மாறுங்க. இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு காத்திருக்கு. ட்ரீம் பிக், அச்சீவ் பிக், என்பதெல்லாம் உயரும்.